மவுண்ட் ஃபுஜி பார்த்துட்டே போகிறோம். மாஷா அந்த பேரில் பார்த்த மாதிரியே இருக்குது. இப்போ டெரராக பார்க்குதுப்பா. இப்போ எவ்வளோ ஜெய்ஜென்டிக்காக இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணது போல். ஹைட்டில் ஃபுட்டு வைக்க வேண்டியிருக்கு. நல்லா ஜீப்ரா வந்து சேத்துல குளிச்சிருக்கும் போல். கிராஸ் பண்ணி போகுது. ஒன்று பார்க்குது. நீ நம்ம காரை நோக்கி ஒரு ஜீப்ரா வருதுப்பா. இதுக்கு பேர் தான் ஜீப்ரா கிராசிங்கா? வணக்கம் மக்களே, குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று டென்ட்டில் நாங்கள்லாம் ஸ்டே பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையிலேயே வந்துட்டு ஏஞ்சிட்டோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஏரியாவில் தானே ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் மார்னிங் சன்ரைஸ் ஆகிறது நல்லா பிரைட்டாக வெளிச்சம் வந்துருச்சு. அண்ட் நைட்டும் வந்து பார்த்திங்கன்னா டென்ட்டில் எங்களால் ஃபுல் நைட்டும் ஸ்டே பண்ண முடியல, ரொம்ப குளிர்ச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு காரில் ஹீட்டர் போட்டுட்டு காரில் போய் படுத்துட்டோம். கொஞ்சம் பேர் வந்துட்டு டென்ட்லேயே படுத்துருந்தாங்க. எனக்கெலாம் பயங்கரமாக குளிராக இருந்துச்சு அப்படின்ட்டு காரில் போய் படுத்துட்டேன். காலைல சீக்கிரமாகவே முழிப்பு வந்துருச்சு, ஏன்னா வெளிச்சம் வந்துருச்சு. சன்ரைஸை பார்க்கலாமான்னு நினச்சோம். காலையில் வந்து ஸ்லோவாக தான் சன்ரைஸ் ஆச்சு. அப்புறமா அந்த டைமில் வந்து ஃபுல்லாக க்ளவுடியாக இருந்துச்சு. காலைல எழுந்துச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நூடுல்ஸு, மாவு, அப்புறம் சப்பாத்தி எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எல்லாமே சமைச்சு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து கிளம்பியாச்சு நெக்ஸ்ட்டு இடத்து போகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் ஒரு டென்ட் போட்டு ஸ்டே பண்ணது நேச்சரோடு சேர்ந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ எல்லா குட்டீஸு நாங்கள் எல்லாருமே கிளம்பியாச்சு. ஹலோ Hello. குட் மார்னிங். Good morning. Good morning. இல்லை, இந்த ரோட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வண்டியிலலாம் வராங்க. In India, right? நம்ம இந்தியாவில் லடாக் போகிற ரேஞ்சுக்கு இல்லைனா கூட லாங் டிரைவ் தான். நான் டோக்கியோலேருந்து இங்கே வர்றது. And what is this? A bird? Oh, this is a bat. அப்படியே மவுண்ட் ஃபுஜி பார்த்துட்டே ஓட்டலாம். மவுண்ட் ஃபுஜி பார்த்துட்டே போகிறோம். மவுண்ட் ஃபுஜி கிட்ட வந்தால் மவுண்ட் ஃபுஜி தான் பார்க்க முடியும். Today the Mount Fuji looks blue. லுக்ஸ் பிரிட்டி. Yeah. Smaller. For the zoo, ஜூக்கு போகிறோம். which animal you want to see? Dad, I have an idea. I will not eat it, and the wind is open. That's why I will do like this. Then tiger will come and catch your hand. இந்த ட்ரிப்பில் ஃபுஜிக்கு பக்கத்தில் வந்தோமா, சரி ஓகே இன்னைக்கு வந்துட்டு சஃபாரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ இங்கே வந்து நிறைய அனிமல்ஸ் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நாங்கள் வந்துட்டு காருக்குள்ளார இருந்துட்டு அந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்க்கலாம் லைவ்லியாக. பயங்கரமாக டிராஃபிக்காக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக கார் தான், கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் என்ட்ரன்ஸில் ஃபுல்லாக கார் தான் நின்றுட்டுருக்கு. இந்த மந்த்து தான் கிருஷியோட பர்த்டே வருது. ஸோ இந்த மந்தில் நாங்கள் சஃபாரிக்கு வந்தனால இங்கே என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிருஷிவுக்கு வந்து ஃப்ரீ. ஹாப்பி பர்த்டேலாம் சொல்லி ஒரு ஸ்டிக்கர்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சஃபாரி பார்க்கில் பர்த்டே மந்த்து என்ட்ரி டிக்கெட் வந்து ஃப்ரீ. பேர் ஜோன். கதவு திறக்கூடாதுல்லப்பா. டேஞ்சர் ஜோனுக்குள்ள வந்துட்டோம். ஓ, பேர் இருக்கு பாரு இந்த சைடு. ஓ சைடு. நீ இன்னும் க்ளோஸ் பண்ணலையாடா? Mom,
இருக்கா? ஓ கிருஷி என்னது அது? Bear. எங்க இருக்கு பேரு? அங்க. எங்க? ஓகே ஓகே ஸ்லீப் பண்ணுதுப்பா. ஸ்லீப்பிங் டைம். எங்க இருக்கு பாரு ஒரு பேரு. சூ எவ்வளோ பிக்கா இருக்கு. ஓ இங்க பாருடா. சூ மாஷா அந்த பேர்ல பார்த்த மாதிரியே இருக்கு கிருஷி. so big. அதாங்க ஒரு காது கஷ்டம். கிருஷி are you not afraid? No. பயமா இல்லையா உனக்கு? Hey, eat this. Eat this. டோன்ட் வாண்டாம். அது வேணான்றுச்சு. Okay. ரொம்ப பெருசா இருக்குப்பா. இந்த பேர் உங்களுக்கு கியூட்டா இருந்துச்சா? அது டெடி பேர் மாதிரி இருந்துச்சா உங்களுக்கு? கலர்ல இருந்துச்சு. ஓகே ஓகே. ஆமாம் இன்னுமே வந்து பிளாக் கலரில் அந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து உண்மையாக இவர் சொல்கிற மாதிரி அங்க இருக்கு பாரு. ப்ரௌன் கலரில் தான் இருந்துச்சு. நிறைய இது நிழல்ல அப்படியே படுத்துருக்கு. வெயிலுக்காக இவர் இவ்வளோ பெரிய காரை வச்சுட்டு நமக்கு முன்னாடி போகவும் மாட்டேங்கிறாரு, வரவும் மாட்டேங்கிறாரு. Mom, what? நெக்ஸ்ட்டு என்னன்னு தெரில, பார்க்கலாம் வா. அப்படியே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த சஃபாரி அப்படிங்கிறது நம்ம ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே தான் இருக்கும். உண்மையாலுமே காட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இப்போ அனிமல்ஸ்லாம் ஃப்ரீயாக அங்கங்கே நடமாடிட்டுருக்கோம். ஏய் இது என்ன பேர்மா? Dark brown bear. டார்க் ப்ரௌன் பியரா? ஆமா. அந்த இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அது வந்து குட்டி போல இருக்கு. இது பாரு. இது பயமா இருக்கா? ஏய் ஆமா பாரு. Mom, there. ஏய் இங்கேயுமே பியர் இருக்கு பாரு. பிளாக் பியர். இங்க. கருப்பு கரடி. ஆனால் கிட்ட பார்த்தா கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது. அப்பா இவ்வளோ பெருசாக இருக்குது. நீங்கள் இதை தான் க்யூட்டுன்னு சொன்னீங்களா? இப்போ டெரராக பார்க்குதுப்பா. He say hi. Hi. ஏய் பயமா இல்லையா கிருஷி உனக்கு? ஆக்சுவலாக ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தோன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து கிருஷி குட்டி பையனாக இருந்தான். எல்லா அனிமல்ஸையும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தான். இப்போ வளர்ந்துட்டான். ஆனால் இப்போயுமே பயமாக இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கான். No, I'm not afraid. You are not afraid? No. இப்போ தான் பேரை பார்த்து பயமாக இருக்குன்னு சொன்னேன். நெக்ஸ்ட்டு என்ன ஜோனு? என்ன ஜோன் பா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லயன் ஜோன் போக போகிறோம். சிங்கம் எல்லாம் அப்படியே ஃப்ரீயாக இங்கே இருக்கும். வாங்க போகலாம். பயமா இல்லை சொன்ன கிருஷி? பயமா இல்லை சொன்ன? No, I'm not afraid. Here also. ஓகே சர்ச் பண்ணு. யார் ஃபர்ஸ்ட் லைன் ஃபைண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். எந்த சைடு வருதுன்னு பார்ப்போம். Oh, lion. கிருஷி லைனுக்கு என்ன கட்ட போற? அதோட ஃபோட்டோ அதுக்கே கட்ட போறியா நீ? ஆமா. சரி வா லைன் கண்டுபிடிக்குதான்னு பார்க்கலாம். சரி நீ கண்டுபிடி. இந்த ஃபோட்டோ பார்த்து இந்த லைன் ரியலில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்பியா? சரி ஓகே பார்க்கலாம். டிவியில் பார்த்த அனிமல்ஸ்லாம் நேரில் பார்க்குறேனே. கிருஷி உனக்கு மேல் லைன் ஃபீமேல் லைன் சொல்ல தெரியுமா? பார்க்க தெரியுமா? இங்கே குரூப்பாக சிங்கம் இருக்கு போடுறான். இப்போ எவ்வளோ ஜெய்ஜென்டிக்காக இருக்கு. Hey, you want to see this? Hey, do you want to see this? See it. Oh my god. Krishi. See this. What? அப்படியே உட்காந்து படுத்துட்டு இருக்குது. சிங்கம் எல்லாரையும் பயமுறுத்துனா நீ சிங்கத்தையே பயமுறுத்துறியா? ஆமா. நிஷி அது ஃபோட்டோ தான் நினச்சி வந்துட போகுது கிருஷி. சிம்பாவா? அது என்ன லயன் கிங்கா? அந்த படத்தில் கூட இவ்வளோ சிங்கம் பார்த்துருக்க மாட்டோம். இவ்வளோ சிங்கம் இங்கே இருக்கு. முஃபாசாவா? இந்த கிராஃபிக்ஸில் பார்த்த மாதிரியே நேரில் உட்காந்துருக்குப்பா. எல்லா இடத்துலையும் பேர் பேராக இருக்கு.
ஒரு ஆண் சிங்கம், அப்புறம் பக்கத்துலேயே பெண் சிங்கம். இதுதான் வந்து சிங்கத்துக்கு ஃபீட் பண்ணுற இடம். ஆக்சுவலாக இந்த பார்க்கில் நம்ம சிங்கத்துக்கும் ஃபீட் பண்ணலாம், பட் அதுக்கு வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். ஆனால் இதுதான் வந்து அந்த ஃபீடிங் பிளேஸ். ஓ, இங்கே போன்லாம் வச்சுருக்காங்க. இங்க நான் பார்த்தேனே, இங்க அந்த ஃபீடிங் பிளேஸில் இருந்துச்சுப்பா. இது சீட்டா ஜோன். டைகர் ஜோனில் ஒரு டைகர் தான் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அதுவும் நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு அடுத்த ஜோன் வந்தாச்சு. எங்க சீட்டா? சர்ச் பண்ணு. தெரியல. ஜிராஃப் பார்த்துட்டேன் நான். ஆமா, சீட்டா. சீட்டா, வேற சீட்டா. ஒரே sitting over there and seeing the giraffe. அதை ஹண்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோ. கிருஷி, நெக்ஸ்ட் என்ன ஜோன்? Elephant zone. ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் என்னென்ன அனிமல்ஸ்லாம் பார்த்துருக்க? Bear, lion, cheetah, tiger. யா, now we are going to see elephant. I forgot to say cheetah. சீட்டா சொல்லிட்டியா? சூப்பராக இருக்குது. இதெல்லாம் இந்தியன் எலிஃபண்ட்ஸ் தான் இல்லை, ஆப்ரிக்கன் கிடையாதுல்ல, ஏஷியன் எலிஃபண்ட்ஸ் தானே. ஆப்ரிக்கன் இருக்கா? ஆமாம், இந்தியன் ஆட்டம் தான் இருக்குது. நம்ம ஊர் எலிஃபண்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு எலிஃபண்ட் குட்டி எலிஃபண்ட் போல், அதாவது பார்க்க பெருசாக இருக்குது, ஆனால் வந்து சின்ன யானை தான் போல். அதுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து இன்னொரு எலிஃபண்ட்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இவ்வளோ நேரம் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்படியே மூவ் ஆகிட்டே எலிஃபண்ட்லேருந்து இப்போ வந்து ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல். ஃபஸ்ட்டு எல்லாம் வந்துட்டு கார்னிவோரஸ் அனிமல்ஸ் பார்த்தாச்சு. இப்போ அப்படியே எலிஃபண்ட்டு, அதுக்கப்புறம் மான், அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். இப்போ ஜிராஃபு, ஜீப்ரா அதெல்லாம் வரும். இங்கே மட்டும் ஒரு எலிஃபண்ட் தனியாக இருக்குது. என்ன பண்ணிகிட்ருக்கு அது? நம்ம பண்ணுது, எக்ஸசைஸ் பண்ணுது போல். ஹலோ, Forest animal zone. இப்போ இதில் நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம் நம்ம. Hey, இங்க பாரு. என்னது அங்க பாரு. பார்க்கலாமா? ஹெர்பிவோரஸ் அனிமல் என்ன இருக்குது? யூ Rhinoceros. ரைனோசரஸா? ஆமா. இது பாதி யானை மாதிரி இருக்குப்பா. என்ன சிலை மாதிரி அப்படியே நிற்கிது. படுத்திருக்கதும் ரைனோசரஸா? நான் பாறைன்னு நினச்சேன். ரெண்டு மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சு, நிற்கிறது மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சுது. இன்னும் 3 படுத்து உட்காந்துருக்கு. பா, பாறை மாதிரியே இருக்கு. ஹலோ, ஜிராஃபா? அதுக்கு எவ்வளோ ஹைட்டில் ஃபுட்டு வைக்க வேண்டியிருக்கு. இன்னொன்று வருது, இன்னொரு ஜிராஃப் வருது. 2, 3 ஜிராஃப் எவ்வளோ ஹைட்டாக இருக்கு. ஜீப்ரா பார்த்துட்டியா? எங்கே இருக்கு ஜீப்ரா? ஓகே ஓகே, இன்னும் ஜீப்ரா இருக்கா? கேமல் இருக்கு பாரு, போய் பார்க்கலாம், கிட்ட போய் பார்க்கலாம். அப்பா, இங்கேயுமே மவுண்ட் ஃபுஜி இப்போ ரைட் சைடில் வந்துடுச்சு. அங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேமல்லாம் இருக்குது. கூடவே வந்து ஜீப்ராவும் இருக்குது. நல்லா ஜீப்ரா வந்து சேத்துல குளிச்சிருக்கும் போல. கரையா இருக்கு. அந்த இடத்துல ஒளி கருப்பா இருக்கிற இடத்துல பிரவுனா இருக்குது. ஓகே ஓகே. ஓ, பிளாக்கா இல்லாம பிரவுனா இருக்குல்ல. சம்டைம்ஸ் இந்த அனிமல்ஸ்ல சில இதெல்லாம் கார் பக்கத்துல கூட வரும். ஆனா எவ்வளோ கிட்ட பார்க்க முடியுது.
வருது, கிட்ட வருது. கிட்ட வருதுப்பா, கிராஸ் பண்ணி போகுது. இப்பதான் சொன்னேன் கிட்ட வரும் அந்த மாதிரி சொன்னேன், அது கிராஸ் பண்ணி போயிடுச்சு. இங்க குட்டி குட்டி மான்லாம் இருக்கு. வேலி வேலி போட்டிருக்காங்க சின்னதா. இப்போ நம்ம க்ளோஸ்ல பார்க்கலாம். கிருஷி இங்க பாரு, இங்க ஒரு ஜிராஃப். ஆமா எப்பா செம்ம ஹைட்டு. ஏய் சீய உன்னை பாக்குது. கிருஷி ஒன்று பார்க்குதுடா, இது சாப்பிடுது பிஸியா. ஓ வாவ். ஜிராஃபுக்கும் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணலாம். ஒரு ஸ்டாண்டு போட்டு அதுக்கு மேலே தான் நின்று ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கு பாருங்க. எவ்வளோ க்ளோஸில் இருக்கு ஜீப்ராலாம். ஓ சூப்பர். இங்கேயும் கிராஸ் பண்ணுது, ரோட் கிராஸ் பண்ணுது பாரு. நம்ம காரை நோக்கி ஒரு ஜீப்ரா வருதுப்பா. கிருஷி ஏதாவது ஸ்நாக்ஸ் தரியா? You want to give some snacks? இதுக்கு பேர் தான் ஜீப்ரா கிராசிங்கா? ஜீப்ரா கிராசிங். இங்கேயும் அவ்வளோ ஜீப்ரா இருக்கு. ஹலோ, அடிச்சுக்காதீங்க. அதான் அடிச்சுக்காம சாப்பிடுங்க. ரெண்டு அடிச்சுக்குது. நோ ஃபைட்டிங். ஸோ இந்த ஜீப்ரா அவ்வளோ கிட்ட தெரியுது. அப்போ செம்மையா இருக்கு. இந்த ஜீப்ராலாம் அவ்வளோ கிட்டையா இருக்கு, சூப்பராக இருக்கு. இதில் இருக்கிற ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் அதில் கோடு போட்டுருக்குல. ஆனால் லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்கு. பை பை. சூப்பராக இருக்கு. மங்கி அதெல்லாம் இல்லையோ? ஓப்பன் ஆயிடுச்சு. இங்க வந்து ஸ்டார்டிங்ல நிறைய மான்லாம் இருக்கு. அதுல ஒரு மானுக்கு பெருசா கொம்பெல்லாம் இருக்கு. ஐயோ எவ்வளவு பெரிய கொம்பு பாருங்க. நிறைய மான் இருக்கு. இதெல்லாம் அந்த மவுண்டன் ரேஞ்ச்ல வளரக்கூடிய மிருகங்கள் போல. அதனால கொஞ்சம் ராக் எல்லாம் வச்சு மவுண்டன் மாதிரியே செட்டப் பண்ணியிருக்காங்க. வா எவ்வளோ மான், ஆட்டுக்கூட்டம் மாதிரி இருக்கு. அவ்வளோ மான் இருக்கு இங்க. பார்த்தாச்சா ஃபர்ஸ்ட் மான், அடுத்து என்ன அனிமல் இருக்குன்னு பார்ப்போம். இது என்னப்பா? இதுக்கு கொம்பு பாரு, எவ்வளோ கிட்ட இருக்கு. ஆமா இது எவ்வளோ கிட்ட போயிட்டு இருக்கு. ஆமாப்பா கார் கிட்ட இருக்கு. இது மட்டும் தனியாக கோச்சிட்டு வந்து உட்காந்துருச்சா? ஊட்டி விடுவாங்க போல. ஓகே ஓகே, அது கொம்பு தான்ப்பா இதுக்கு ஹைலைட்டு. கிருஷி இது ஆடா மானா? ஆடா. பைசன்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அது ஓகே. அந்த பைசன் கிட்டேயே மான் இருக்கு பாருங்களேன். அந்த மான் எவ்வளோ குட்டியா இருக்கு பாருங்க. அது கொஞ்சமாச்சும் பயம் இருக்கா? பைசனும் ஹெர்பிவோரஸோ அதான். ஆனால் பைசன் பார்க்கறதுக்கு தான் அவ்வளோ பயங்கரமாக இருக்கு. அதுவும் ஒரு என்ன சொல்றது, மாடு மாதிரி தான் இல்ல? எப்பா இது எவ்வளோ க்ளோஸ் அப்ல இருக்கு இந்த பைசன் பாருப்பா. ரிஷி
இந்த சஃபாரிக்கு நம்ம கார் ஓட்டிட்டு வரலாம், அப்படி இல்லைன்னா இங்கேயே வந்து கூட இந்த மாதிரி வேன் மாதிரி புக் பண்ணிட்டு போகலாம். அதுக்கு தனி சார்ஜஸ் இருக்கு. சண்டை போடுது பாரு, எப்படி அடிச்சுக்குது பாரு, முட்டிக்குது, அடிச்சுக்கல. போ, ஒன்று போயிடுச்சு. சமாதானம் ஆக மாட்டேங்குது, சமாதானம் ஆக மாட்டேங்குது. பைசன் எப்படி பண்ணுது? எப்படி பண்ணுதா? கிருஷி என்ஜாய் பண்ணியா? அவ்வளோதான், நிறைய அனிமல்ஸ் இன்னைக்கு பார்த்தாச்சு. டைம் போனதே தெரில, 1 hour போயிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். மெயினாக குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு வந்தோன்னா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படிங்க டிரைவ் பண்ணிட்டே உங்களால என்ஜாய் பண்ண முடியுமா? நாங்கள் நல்லா ஜாலியாக பார்த்தோம். ஓகே ஓகே ஓகே, என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்த அனிமல்ஸ்க்கெலாம் ஃபீடிங்க்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா போர்க்யூபைனு, மங்கி, கங்காரு, ஸோ இதுக்கெலாம் வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு போர்க்யூபைன் ஃபீட் பண்ண போகிறோம். ஒரு அனிமல் ஃபீட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. சார்ஜ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெயில் வாங்கிட்டு நம்ம வந்து ஃபீட் பண்ணலாம். அங்கே இருக்குது பாருங்கள் போர்க்யூபைன். பாம்புக்கும் இதுக்கும் சண்டை வருவாங்கல்ல, அது கீரின்னு தானே சொல்லுவாங்க இல்லையா? கீரி வேலையோ. குட்டீஸ்லாம் இங்கே பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காங்க. இங்கே போர்க்யூபைனோட பையனை காட்டுறாங்கப்பா. முள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இப்போ குத்துது. ஆமா, அதோட பாடி பார்ட்ல அது இதை விட எப்படி உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அது கலரா இருக்கு பாருங்க. அது என்ன தெரியுமா, குத்தும். முள்ளு அதோட பாடியில இருக்கு பாரு. போலாமா? பாத்துட்டீங்களா? வாங்க போலாம். அடுத்து ஸ்குரல் மங்கி ஃபீட் பண்ணலாம். சூப்பரா இருக்கு, செம்ம கியூட்டா இருக்கு. ஸோ இங்கே சார்ஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டியல் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் போட்டுட்டு நம்ம வந்து ஃபுட் எடுத்துக்கணும். காட்டு, என்ன ஃபுட் கொடுத்துருக்காங்க? ஆப்பிளா? ஆப்பிள் ஃபீட் பண்ணலாமா? ஸ்குரில் கூப்பிடு. வருது 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 வருது, ரெடி ஆயிக்கோ. monkey is coming. Yay. போன்ல இருக்கு. Look at here. சூப்பர் கியூட். அச்சச்சோ, எல்லாம் வந்து பாக்குது. வாங்க போலாம், நெக்ஸ்ட் போலாமா? வாங்க போலாம். குரில் மங்கி ஃபீடிங் செம்ம கியூட்டா இருந்துச்சு. அதுங்க எடுத்து சாப்பிடுறது நம்ம வீட்டு கிட்ஸ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இப்போ அடுத்த அனிமல் ஃபீட் பண்ண வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து கங்காருக்கு தான் ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குமே வந்து பயங்கரமாக க்யூவெலாம் இருக்குது. ஸோ இங்கே பே பண்ணிவிட்டு ஃபுட்டு வாங்கிட்டு உள்ளே போய் க்யூவில் போயிட்டு ஃபீட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கங்காருக்கு ஃபீட் பண்ண போகிறோம். குட்டீஸ் தான் எக்ஸைட்டடாக இருக்காங்க. இங்கே பாருங்க, ஒயிட் கங்காரு. ஸோ அதை ஃபீட் பண்ணுறதுக்கு தான் குட்டீஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, பயப்பட கூடாது. கொடு. கிருஷி இன்னொன்னு வருது பாரு. போதும் போதும்.
கியூட்டா இருக்கு. மேல வருது இங்க. அதுக்கு டெய்ல் எவ்வளவு பெருசா இருக்கு. நல்லா போய் மறைஞ்சுக்குச்சு. ரிங் டெய்ல் லெமூர் தாங்க இருக்கு. என்ன ஈஸ்ட் ஆப்பிரிக்கால இருக்குமா, மடகஸ்கர்ல இருக்குமா, அதனால பாரு மடகஸ்கர் மாதிரி ட்ரீ ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன அந்த ட்ரீல என்ன ஸ்பெஷல்? தடியா இருக்கும். மடகாஸ்கர்லையா? படம் பார்த்துருக்கீங்களா? எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே. ஒவ்வொரு அனிமல்ஸ்க்காக ஃபீட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். இங்கே வந்து கேட்டு, ரேபிட்டு, டாக்ஸ் இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு தனியாக ஹவுசஸே மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த அனிமல்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபீட் பண்ணிட்டு போகலாம். ஆனால் இந்த அனிமல்ஸ்க்கெலாம் விசிட்டிங் ஹவர்ஸ்ன்னு இருக்குது. ப்ரீ புக் பண்ணி தான் நம்ம வந்துட்டு முன்னாடியே போகலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. அது போக இங்கே பக்கத்துலேயே வந்துட்டு ஃபுட் கோர்ட்டும் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட்ஸு, ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் இந்த பர்கர் மாதிரி ஐட்டம்ஸு, குட்டீஸ்க்கு பிடிச்ச நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓப்பன் ஏரியாவில் இந்த மாதிரி நம்ம உட்காந்து சாப்பிட்லாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்துட்டு ஷாப்பிங் மாலும் இருக்குது. இங்கே இருக்கிற நிறைய டாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அனிமல் தீமில் தான் இருக்குது. சாஃப்ட் டாய்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸோட மினியேச்சர் மாதிரி தான் இருக்குது. எல்லாமே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இந்த ஃபுஜி சஃபாரி வந்து குட்டீஸை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். குட்டீஸ் வந்து அனிமல்ஸ் கூட அவ்வளோ ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சஃபாரி ரைட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அனிமல்ஸ்க்கெலாம் ஃபீட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். அண்ட் சஃபாரி டைமும் முடிஞ்சிருச்சு. கிளம்புறப்ப ஃபைனலாக ஒரு தடவை பார்த்திங்கன்னா எனக்கு பேக் சைடில் வந்து மவுண்ட் ஃபுஜியோட வியூ செம்மையாக தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த ட்ரிப்பே வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் ஃபுஜி சுற்றி இருக்கிறனால ரோட்டில் போகிறப்பே ஆகட்டும், அண்ட் மெயினாக இந்த ஃபுஜி சஃபாரியும் வந்து பேரே வந்து ஃபுஜி சஃபாரி தான். அதனால ஃபுஜியோட வியூ செம்மையாக தெரிஞ்சிட்ருக்கு. அண்ட் இந்த டைமில் அது பார்க்க ரொம்பவும் அழகாக இருக்குது. ஸோ செம்மையாக பார்த்து என்ஜாய் பண்ணோம். அண்ட் மெயினாக குட்டீஸும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க இன்றைக்கி. எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு டின்னருக்கு தான் போவோம். எங்கேயாச்சும் சாப்பிட்டு கிளம்புவோம். ஸோ இதோட எங்களோட 1 night ஸ்டே இந்த ஃபுஜி ட்ரிப்பு முடியுது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் அண்ட் பாய். ஃபைனலாக ஒரே தடவை